Hello friends, welcome back to Tech Time Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 1 வீக்காவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்ன ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா Boya தரப்புல இருந்து ஒரு பேசிக் மைக் தான். சோ இது வந்து ஒரு பட்ஜெட் மைக் பிளஸ் வந்து நீங்க ஒரு யூடியூபரா இருந்தாலும் சரி, வீலாகரா இருந்தாலும் சரி, இல்லனா ஆன்லைன் கிளாஸ்ல உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, சோ இந்த மைக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மைக்கோட நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா BY-M1 அப்படினு சொல்வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டீங்க அப்படினா நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துரும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் Boya மைக் மேல வர பாக்ஸ். மேலேயே பாத்தீங்க அப்படினா Boya அப்படின அவங்களோட பிராண்டிங் போட்டுருக்காங்க. கம்ஃபர்டபிள் வித் ஃபோன், கேமரா, டேப்லெட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. மேலே வந்து அதோட இமேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் பிராண்டிங் தான், என்ன இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே என்னென்ன இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2000 போட்டிருக்காங்க. ஸோ பட் நம்ம இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால மறுபடியும் நான் பாக்ஸ்குள்ளே போட்டு தான் காமிக்கிறேன். பட் இதில் இருக்கிற செல்லு, இதில் மேலே இருக்கிற நாய்ஸ் கேன்சலேஷன் பாஞ்சு எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்தாங்க. பட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணனால உங்களுக்கு நான் மறுபடியும் பாக்ஸ்குள்ளே போட்டு காமிச்சனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ மைக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் வந்து 20 மீட்டர் லென்த் இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லைனா ஃபோன் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 20 மீட்டர் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வீலாகர் ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மைக். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதாக இருக்குது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம செல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு நம்ம செல் இன்சர்ட் பண்ணணும், நம்ம தான் ஒயரில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஆஃபில் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நாய்ஸ்லாம் குறைச்சி கேமராக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மைக்கும் உங்களுக்கு வந்து காம்பர்டபுள் பண்ணும். பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலுமே ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் நிறையா கேப்சர் பண்ணுது. அதே நீங்கள் கேமராவுக்கு மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் அவ்வளோவா கேப்சர் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து கேமராவில் வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாற்றி உங்களுக்கு எப்படி யூஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கும் இந்த கேமரா ஆப்ஷனுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷனுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ மைக் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மைக் நீங்கள் வாங்கணும், பட்ஜெட் 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாய்ஸ் வந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ச் இப்படி தட்டுறேன் அப்படின்னா கூட இதை கரெக்டாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது. இப்படி இருக்கும்போது நாய்ஸ் வந்து லைட்டாக கேப்சர் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வீலாக எடுக்கிறீங்க அப்படின்னா காற்றடிக்கும் போது அது பக்கத்தில் போவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது பயங்கரமாக நாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். மற்றபடி இந்த மைக்கை பற்றி அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் வீலாகர் இல்லைனா ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைனா வேறு யார்கிட்டயாச்சும் பேசணும், இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மைக்கை பற்றி ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.